இந்த வீட்டுக்கு நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ். அந்த நுழைவாயில் எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும், எப்படி வச்சா நல்லது, எது தப்பு அப்படின்னு கேட்கணும்னா, அந்த தப்பெல்லாம் விட்டுருங்க. இந்த தப்பு எது, தப்பே நம்ம பேசக்கூடாது, எது ரைட் அப்படி கேட்கலாம். சரியான வாசல் தவறான வாசல் எதுன்னு கேட்குறீங்க. தவறான வாசலை விட்டுருவோம், சரியான வாசல் எது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். பேசும்போது தப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு நல்ல சமையல் பண்ணோன்னா தோலெல்லாம் சீவுறோம் இல்லையா, அந்த கழிவு தான் அந்த காயை காப்பாற்றிட்டு இருந்தது. அந்த தவறுகள் தான் நமக்கு நல்ல இடத்த மறைச்சி வச்சுருந்தது. அது கழிவு எடுக்க எடுக்க என்ன நல்லது வந்துடும். அது மாதிரி சில விஷயங்களை நம்ம பேசும்போது கழிவுகள் தானாக வந்து வெளியேறிடும், அது தப்பெல்லாம் போயிடும். நல்ல வாசல் அப்படின்னா முதல்ல திசை வாசல் சொல்லிடுறேன். இந்த திசை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இந்த கேள்விக்காக சொல்கிறேன். திசைகளில் வந்து வாசல் வைக்கிறதுக்கான நல்ல திசை வந்து கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு இப்படி வச்சுக்கோங்க. இந்த கிழக்கும் மேற்கும் சம்மந்தப்பட்டது, வடக்கும் தெற்கும் சம்மந்தப்பட்டது. அப்படின்னா வடக்கில் வாசல் இருந்தால் தெற்கில் வாசல் இருக்கலாம், கிழக்கில் வாசல் இருந்தால் மேற்கில் வாசல் இருக்கலாம். இப்போ அந்த டவுட் உங்களுக்கு போயிடுச்சு, ஓகேங்களா? ஆனால் வந்து எங்கே வைக்கிறது, எப்படி வைக்கிறது, எப்படி வைக்கிறது அப்படின்னா பொதுவாக வந்து இப்போல்லாம் சிமெண்ட்டில் நிலவு வைக்கிறாங்க, சிமெண்ட்டு நிலவு வைக்கிறாங்க. அதில் வந்து ஐமுன் தகடு கீழே இது எல்லாமே வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிலவுகால் அப்படின்றது வந்து தலைவாசல் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த தலைவாசல் வந்து தலைவிதி எப்படி நிர்ணயிக்கும் அப்படின்னா, இந்த மரம் இருக்குது பார்த்திங்களா, மரம், தேக்கு மரம், வேறு எதுவும் மாம்பழம், என்ன மரம்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை, வேம்புக்கு ஒரு தன்மை இருக்குது. ஆனால் கிழக்கு வாசல் வடக்கு வாசல் மேற்கு வாசல் தெற்கு வாசல்னு பிரிக்கும்போது முதல்ல கிழக்கு வாசல் வைக்கிறவங்க கம்பல்சரி மரத்தில் தான் வைக்கணும், வடக்கு வாசல் வைக்கிறவங்க கம்பல்சரி மரத்தில் தான் வைக்கணும். என்னென்னா சூரியனுடைய பார்வை முதல்ல அங்கே தான் படும். வடக்கு வாசலில் தான் முதல்ல படும், தெற்கு வாசலில் மதியானம் தான் படும், மேற்கு வாசலில் சாயந்தரம் தான் படும். ஆனால் இந்த ரெண்டுமே மர கதவு தான் வைக்கணும். அப்போ மரக்கதவு வைக்க முடியல, எங்களுக்கு மர நிலம் வைக்க முடியாது, வர வசதி இல்லை, சிமெண்ட் நிலம் வாங்கி வச்சுக்கலாம், ஓகே வச்சுக்கலாம். ஆனால் அந்த சிமெண்ட் நிலம் கீழ்பாகம் இருக்குங்களா, அந்த கீழ்பாகத்தை உள்ளே இறக்கி வச்சு மூடி வச்சுட்டு மேலே ஒரு மரத்தில் ஒரு பிளேட்டு அழகாக ஒரு சட்டத்தை கட் பண்ணி உள்ளே வச்சு நீங்கள் பூசிக்கிட்டிங்கன்னா, இந்த தாண்டி வரவங்க கால் தாண்டி வரணும் இல்லைங்களா. இப்போ இந்த கோயிலில் சொல்லுவாங்கள்ல, கல்லை தாண்டி போகாத அப்படிம்பாங்க, கல் மேலே ஏறி போகாதம்பாங்கள்ல. அந்த மாதிரி இதை தாண்டி கால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மரத்துக்கு ஒரு வேவ்ஸ் இருக்கும். மரம் வந்து என்றைக்குமே வந்து அழிவில்லாது. அது மரம் வந்து யானை மாதிரி, இறந்தாலும் 1000 பொண்ணு இருந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி மரத்துக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கி விலை எதுக்குமே தங்கத்துக்கு கூட அவ்வளோ சீப்பாக கிடைச்சின்னு போல் இருக்குது. மரம் நல்ல மரம் கிடைக்காது. அப்படி விளைஞ்ச மரத்தில் நீங்கள் ஒரு பிளேட் செஞ்சு போட்டிங்கன்னா அதை தாண்டும் போது அது உள்ளுக்குள்ள வேர்களுக்கெல்லாம் உயிர் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பூச்சிகள் பிடிக்குது. நான் அந்த உயிர் உள்ளே போய் பூச்சிகள் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல்லாம் போட்டு தடுக்கிறோம். இருந்தாலும் நல்ல மரங்கிறது பூச்சி பிடிக்கும். அது ஓட்டையெல்லாம் இருக்கும், அந்த ஓட்டையெல்லாம் நம்ம வச்சு அடைப்போம். அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வச்சு தாண்டி போனீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய மேக்னெட் மாதிரி. இப்போ இன்றைக்கி விஞ்ஞானத்தில் சொல்கிறோம்ல, ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே போனால் கீன்னு ஒரு சத்தம் கேட்கும். நம்ம மனுஷன் கண்டுபிடிக்கக்கூடிய கருவியில் காட்டி கொடுக்குதில்ல, அதே போல் இந்த மரம் இருக்கிற வீட்டுக்குள்ளே நீங்கள் தாண்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு சக்தி பிறக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு நிம்மதி வரும். அது இந்த மரக்கதவுனால் வரக்கூடியது. நான் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்தா மூட நம்பிக்கை மாதிரி தெரியும், உண்மை அதுதான். நீங்கள் சிமெண்ட்டில் தாண்டி போகிறது எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும், மரத்தை கிராஸ் பண்ணிங்கன்னா வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் அது அப்புறம் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பீஸ் மட்டும் வச்சுக்கலாம், அது ஒரு பெரிய செலவு கிடையாது. ஆனால் இந்த யோசனை முதல்லே பண்ணிங்கன்னா நீங்கள் நிலவை கீழே இறக்கி வச்சு பண்ணலாம். இல்லைன்னா அந்த அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மரம் வச்சுக்கலாம். இப்போ கிழக்கும் வடக்கும் கம்பல்சரி ஒரு மரத்தினுடைய பீஸ் வந்து இருக்கணும். இந்த நவதானியம் வைக்கிறது அதெல்லாம் வைக்கிறது வந்து நம்ம முறைப்படி, இது மத முறைப்படி வைப்பாங்க. அதுக்கு நிறைய சக்தி இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம பிறகு பேசுவோம், நம்ம நிலவுகள் பற்றி பேசுவோம். அப்படின்னா இந்த தாண்டி போகிறதுக்கான நிலவுகள் மரத்தில் இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள் நிலவுகள் இருக்குது, உள்படியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. உள்படி நம்ம திறந்துருப்போம், மூடி வச்சுருப்போம், திறந்து அப்படியே லாக் பண்ணாமல் விட்டுருப்போம். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எந்த விதமான மரம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, இரும்பில் கூட வைக்கலாம். அது எந்த விதமான உங்களுக்கு குற்றம் இல்லை. ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது உங்களோட உடல் வந்து வெளியிலேருந்து ஒரு சக்தி உள்ளே கொண்டு வர போகிறது இல்லை, உள்ளே இருக்கிற சக்தியாவது நீங்கள் ஆளுமை பண்ண போகிறீங்க. வெளியிலேருந்து வரும்போது மட்டும்தான் தலைவாசலுக்கு நீங்கள் நான் சொல்ல மரம் வேணும். அதனால் இந்த நிலவுகால் வைக்கிறதுல வெளியே வந்து கண்டிப்பாக வேணும். அப்போ ஜன்னலுக்கு வைக்கலாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஜன்னலுக்கு வந்து மரம் வைக்கலாமா, இல்லை பிவிசி போடலாமா, யூபிவிசி வைக்கலாமா, இரும்பில் போடலாமான்னு கேட்கலாம். நான் ஏசன்டிஸ் இதே தான் சொல்ல போகிறேன், அந்த ஃபார்முலா மாற்றவே கூடாது. இப்போ ஜன்னல் வந்து காலைல திறக்கிறோம் இல்லைங்களா, வடக்கு கிழக்கு திறக்கிற மாதிரி இருந்தால் மரத்தில் பிரேம் வச்சுக்கணும். திறக்கலையா, அது வடக்கு வாசலில் தெற்கு வாசல் தெற்கு மேற்கு தான் இருக்குன்னா நீ வேண்டியதே இல்லை, எது வேணால் வைக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து எந்த சக்தியும் கிடையாது.
கிழக்குலேருந்து உத்தராயணத்திலும் தட்சாயணத்திலும் போகும்போது திறக்கக்கூடிய அந்த இதில் வந்து இந்த மரத்தினுடைய தன்மை வந்து உள்ளே வரும். மரம் அப்படியே சூடாகும். மரம் சூடாகும்போது அதில் ஒரு மரம் வாசம் அடிக்கும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி மரம் வந்து உடனே வாசம் அடிக்குமானா வீட்டில் அடிச்சுட்டு தான் இருக்கும், நமக்கு தெரியாது. இந்த புது இடங்களுக்கு போகும்போது அந்த இடத்துல வாசம் அடிக்கும். அந்த வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அடிக்காது. அந்த மாதிரி இது பழகிரும். பழகுனா கூட அந்த மரம் வாடை நமக்கு பழகிரும். அதனால தெரியாது. நீங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஜன்னலும் அப்படி வைக்கலாம். ஒரு வீட்டுக்கு வந்து கணவன், மனைவி இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் 4 வாசல் இருக்கு. பெண்களுக்கு 2 வாசலும், ஆண்களுக்கு 2 வாசல் இருக்கும். ஒரு 4 திசையில 2 இது பெண் வாசல் 2, ஆண் வாசல் 2. அப்படின்னா ஏன் இந்திரனும், முருகனும் உள்ள வாசல் வந்து கிழக்கும் தெற்கும். அதனால தான் 2 ஆண் வாசல்னு சொன்னேன். வடக்கு துர்க்கையும், மேற்க பார்வதியும் இருக்கிறதுனால அது பெண் வாசல். இப்படி சாமியை சொன்னோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு இடது கை. அப்படின்னா அந்த வீட்ல பெண்கள் போய் திறந்தாங்கன்னா, இடது கையில திறந்து உள்ள போனாங்கன்னா, நேரா வீடு குபேர மூலை தெரியும். வீடு அழகா இருக்கும். அப்ப அந்த மாரி ஒரு சூழல் ஏற்படுது இல்லைங்களா? அந்த சூழல் ஏற்படணுங்கிறதுக்காக தான் வடக்கு வாசலும், மேற்கு வாசலும் நீங்க வந்து இடது கையில திறக்கணும். கிழக்கு வாசல், தெற்கு வாசல் வலது கையில திறக்கணும். அப்போ போய் லேண்டிங் ஆகி 10 அடி யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து அந்த நுழைவாயில் வைப்பதற்கான ஒரு ஒரு அணுகுமுறை. அதுலேயும் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள திறக்கணுமா? வெளிய திறக்கணுமா? வீட்டு ஜன்னலுக்கும் அதே மாரி தான் கேட்குறாங்க. வீட்டு ஜன்னலும் கதவுக்கும் ஜன்னல் வந்து ஏன் வெளிய திறக்கிறீங்க? ஏன் உள்ள கேட்குறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது உள்ள தள்ளிட்டு போகணும். படி ஏறி நின்னாச்சு. திருப்பி வெளிய இழுத்தா என்ன ஆகும்? நாம கீழ இறங்கணும் மறுபடியும். இல்லைங்களா? அப்படிதானே? இப்போ நம்ம போய் நிற்கிறோம், படியில் நிற்கிறோம். கேட் திறந்தாச்சு. இப்போ கேட்டை வெளிய திறந்தீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம கீழே இறங்கி மறுபடி திறந்து அப்புறம் தான் உள்ளே போகணும். ஆனால் கேட்டை திறக்கிறோம், உள்ளே தள்ளுறோம், உள்ளே போயிடுறோம். உள்ளே மட்டமான இடம், சமமான இடமா இருக்கும். அப்போ வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மெயின் கேட் வந்து எப்பவுமே உள்ளே இருந்ததுன்னா, நாம் வந்து திருப்பி திறந்து திருப்பி ரிவர்ஸ் போக வேண்டியதில்லை. வீட்டை நோக்கி வந்தோம், ஏன் திருப்பி பின்னோக்கி போகணும்? போகக்கூடாது. அப்படி போய் திறக்கணும். அதே மாதிரி ஜன்னல் கதவும் அப்படி தான். கதவு வந்து வெளிநோக்கி திறக்கணும். ஏன்னா உள்ளே வந்து நீட்டி விட்டோம்னா உள்ளே கீழே உட்காந்து எழுந்திரிச்சாங்கன்னா தலையில் அடிக்கும். அதனால் கதவு வந்து வெளியே தான், ஜன்னலுடைய கதவுகள் வெளியே தான் நீக்கணும். வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் மெயின் கேட்டு உள்ளே தான் திறக்கணும். இப்போ உள்ளே திறக்கிறதுக்கு வழி இல்லை, வெளியே தான் திறக்கணும் அப்படின்னா 2 முறை இருக்குது. ஒன்று வந்து இந்த ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தள்ளிட்டு உடனே போயிடலாம். இந்த படி ஏறி நின்று திருப்பி பின்னோக்கி வர்றது தவறு அப்படின்னா வெளியே திறக்கிறது தவறு. இப்போ இந்த மாதிரி சில முரண்பாடுகள்லாம் இருக்குது. இந்த முரண்பாடுகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நிறையா வாஸ்துக்காரங்க பேசுகிறாங்க இப்போ, நான் உள்பட. திறந்தாலே வாஸ்து தான். நானே ஒரு பதில் போட்டேன்னா எனக்கு முன்னாடி 7 பேர் 8 பேர் பேசியிருக்காங்க. அப்போ அது எல்லோரும் பயன்படும். அதில் வந்து எது சிறந்தது, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த சேனல் தேர்ந்தெடுத்து, அந்த கேள்வியை பதிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ராக்டிக்கலாக அது கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட வாஸ்துக்காரனை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கும் ஓரளவுக்கு தான் தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து நாரத சேனலில் இந்த என்னுடைய அந்த இதில் வந்து கீழே நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். பக்கமாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயே முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுவேன். அதுக்கு மீறி முடியல அப்படின்னா, இன்னும் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும்போது தொடர்ந்து இது போல சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த அளவில் அந்த நம்ம வாசலுடைய சமாச்சாரங்களை நிறைவு பண்ணிப்போம். நிச்சயம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.